அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறுமை நாளுடைய நெருக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து அல்லாஹுடைய தூதர் சில முன்னறிவிப்புகளை செய்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்ன சிறிய அடையாளங்கள்ல பல விஷயங்கள் நிறைவேறி இருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அடையாளங்களாக ஒரு 10 அடையாளங்களை சொல்றாங்க. அதிலே ஒரு செய்தியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு புகை மூட்டம். நாம் புகை பார்த்திருப்போம், ஏதோ ஒரு நெருப்பு எரியக்கூடிய இடத்துல புகை மூட்டத்தை பார்த்திருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வானத்தில் பிரம்மாண்டமாக தோன்றக்கூடிய ஒரு புகை மூட்டம் ஒன்று மறுமை நாளுடைய நெருக்கத்தில் அது ஏற்படும். அந்த புகை மூட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஏதோ ஒரு பகுதிகளில் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அந்த புகை மூட்டத்தால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு புகை மூட்டம் ஏற்பட இருக்கிறது. அந்த நேரத்தில் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் அந்த புகையை சுவாசிக்கின்ற பொழுது ஒரு ஜலதோஷம் ஏற்படக்கூடிய அளவில் ஒரு பாதிப்பை அவர்களுக்கு உண்டாக்கும். அதே இறை மறுப்பாளர்களாக, இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களாக, இறைவனோடு சேர்த்து பல கடவுள்களை நம்பக்கூடிய முஷ்ரிக்குகளாக வாழக்கூடியவர்களுக்கு அவர்கள் சுவாசிக்கக்கூடிய அந்த புகை அவருடைய உடல்ல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அவருடைய உடல்கள் எல்லாம் ரொம்ப ஊதி போயிடும். அவர்கள் வேதனையினால் அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு என்று கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இத்தனை ஆண்டு காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தீர்கள், ஆனால் அப்பொழுது வரம்பு மீறினீர்கள், இப்பொழுது மன்னிப்பு கேட்டால் எப்படி மன்னிப்பு என்று சொல்லிட்டு அந்த மன்னிப்பினுடைய வாசல் எல்லாம் அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் அடியார்கள் அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் மனம் திருந்துவார்கள். இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு புகைமூட்டம் ஒரு நிகழ்வு நடக்கும். அது நடந்தே இருக்கின்ற பொழுது ரொம்ப நெருக்கமாக கியாம நாள், உலகம் அழியக்கூடிய நாள் வரக்கூடிய காலகட்டத்தை நாம் அடைந்திருப்போம். அது போன்ற காலம் நெருங்குவதற்கு முன்பாக நம்மை நாமே சீர்படுத்திக் கொண்டு ஒரே ஒரு இறைவன் தான் அகில உலகத்திற்கும் என்ற நம்பிக்கையின்பால் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ்விடத்தில் நமக்கு அவகாசம் அளிக்கப்படாத ஒரு சூழலை நாம் அடைந்து விடும்.